ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 vs Nord 5 ஸோ கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 vs Nord 5 வந்து கம்பேரிசன் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் டீட்டெயில் கம்பேரிசன் வந்து பார்த்தலாம். இதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஒன்று OnePlus Nord 5 பற்றி என்னோட ஓன் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ Nord 5ல வந்து நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ரெண்டு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் நமக்கு OnePlus Nord 4 Nord 5 வர பாக்ஸ். ரெண்டு ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ் வந்து இருக்குது. ஸோ கேஸ் பொறுத்த வரைக்கும் Nord 4 நமக்கு ஒரு டிபி கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் Nord 5ஓட கேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. Nord 4 நமக்கு 100 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. Nord 5 நமக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள், சிம் டூல், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nord 5ல கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. Nord 4 நமக்கு வந்து மெட்டல் பில் வந்து இருந்துச்சு. பட் இங்கே Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் Nord 4ல நமக்கு வந்து டியூல் டோன் கலர் வந்து இருந்துச்சு. அது நம்ம பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனாக இருந்துச்சு. Nord 5 டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு அட்ராக்டிவான டிசைன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ரெகுலராக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. Nord 4 நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று பிளாக், இன்னொன்று லைட் கிரீன், இன்னொன்று வந்து சில்வர் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் கலர் லுக் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இதே Nord 5ல 3 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஸ்லாண்ட். ஸோ இது இல்லாமல் ட்ரை ஐஸ், அதுக்கப்புறம் பேண்டம் கிரே அப்படின்னு சொல்லி 2 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் Nord 4 வந்து 8 mm, Nord 5 வந்து 8.1 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸும் நமக்கு அரௌண்ட் 200 கிராம் வந்து இருக்கு. தென் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Nord 4ல பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா கார்னிகோரில் 7i ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 வந்து Nord 5 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ Nord 4 நமக்கு வந்து 6.74 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து இருக்குது. தென் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 2150 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக வந்து இருந்துச்சு. ரெண்டு டிவைஸ் நம்ம யூடியூபோட SDR சப்போர்ட் வந்து இருக்குது. யூடியூப்ல SDR வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ரெண்டு டிவைஸ்லையும் பெசல்ஸ் வந்து இப்போ சுத்தமாக வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப மினிமலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டுவல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்ல பேனல் தான். இங்கே Nord 4 டிஸ்பிளேயோட சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரெஃப்ரெஷ் ரேட் அதிகப்படுத்தியிருக்காங்க. எனக்கு இந்த Nord 5 டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 நமக்கு 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் 0 to 100 ஆகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே நம்ம ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிரும். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Nord 4 ரொம்பவே மோசமாயிருச்சு. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 மணி நேரத்தில் 5.5 மணி நேரம் தான் கிடைக்குது. முதல்ல எனக்கு ஒரு 6 மணி நேரத்தில் 6 மணி நேரத்துக்கான டைம் வந்து கிடச்சி, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம் அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் இப்போதைக்கு Nord 4 இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. இதே Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா 6800 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் 0 to 100 ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 17 நிமிஷம் கிட்ட வந்து ஆகுது. ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா இப்போதைக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 hours கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 hours ஆகுது மினிமம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இங்கே பேட்டரி பேக்கப் கம்பேர் பண்ணும்போது OnePlus Nord 5 ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டரி பேக்கப் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தலாம். டாப்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்கு. அது பக்கத்தில் ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே பாட்டம்ல வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிவைஸ் நம்மளால டுவல் சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. அது பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. ஸோ Nord 5ல எக்ஸ்ட்ரா இன்னொரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. சவுண்ட் அவுட்புட் ரெண்டு டிவைஸ்லுமே நல்லா தான் வந்து இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா OnePlus Nord 4 அலர்ட் ஸ்லைடர் பட்டன் வந்து இருக்கு. இதே Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலர்ட் ஸ்லைடர் பட்டன் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சவுண்ட் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். டக்குன்னு நம்ம டிவைஸ் சைலண்ட் மாற்றணும், வைப்ரேட் மாற்றணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு பண்ணிக்க முடியும். அதே சேம் இங்கே வந்து பண்ணிக்க முடியும். பட் இந்த பட்டன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ப்ளஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே போனோம் அப்படின்னா இந்த பட்டன் நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தா மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் ஸ்பேஸ் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அது ஜஸ்ட் நமக்கு சின்ன சம்மரைஸ் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கும். அதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம சவுண்ட் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணுறது, டு நாட் டிஸ்டர்ப் யூஸ் பண்ணுறது, கேமரா,
டார்ச், ரெக்கார்டர், டிரான்ஸ்லேட், ஸ்க்ரீன்ஷாட், ஸோ இந்த மாதிரி அந்த பட்டன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் ஒன்ஸ் நீங்கள் எது வேணுமோ செட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி நம்ம OnePlus Nord 5 சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அலர்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்கா இல்லை வந்து ப்ளஸ் கீ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தா ப்ளஸ் கீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4ல Snapdragon 7+ Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதே OnePlus Nord 5ல வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 8s Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நமக்கு Nord 4ல வந்து 1.1 மில்லியன் ஸ்கோர் வந்து கிடைக்குது. தென் CPU throttling டெஸ்ட்டில் 68% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சு. இதே Nord 5ல வந்துட்டு நமக்கு 1.4 மில்லியன் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து கிடைச்சு. தென் CPU throttling டெஸ்ட்டில் 64% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. RAM டைப் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4ல LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. இதே Nord 5ல வந்து பார்த்தா சேம் LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. பட் UFS 3.1 தான் வந்து இருக்கு. இங்கே ஸ்டோரேஜோட ரீட் ரைட் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nord 4ல கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா Nord 5ல தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அதெல்லாம் வந்து கிடைக்குது. இதெல்லாம் பெஞ்ச் மார்க் தான். ரியல் வேலை நீங்கள் அதிகமாக ஆப்ஸில் யூஸ் பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன்ற போது உங்களுக்கு பெருசாக வந்து டிஃபரன்ஸ் எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. ரெண்டுமே சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் BGMI பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ 90 FPS விளாண்டுக்க முடியும். கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Nord 5 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ரெண்டு டிவைஸும் நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ்லையும் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. Oxygen 15 பேஸ்ட் அண்ட் Android 15 வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus Nord 4க்கு இன்னும் 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். ஸோ Nord 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் Nord 5க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மற்றபடி சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Oxygen OS இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா ஃப்ளூயிடாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது Nord 5ல இப்போ புதுசாக நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் Nord 5ல வந்து கிடையாது. அது என்னென்ன ஃபீச்சர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸும் சேமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிவைஸ்லையும் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் Nord 4ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. Nord 5ல நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவைஸ்லையும் பேக்கில் 4K 60fps ஷூட் பண்ணிக்க முடியும். பட் Nord 4ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் 4K 60fps ஷூட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரண்ட்ல 1080p 30fps ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள் சைட் பை சைடு வந்து பாருங்க. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா Nord 5ஓட ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Nord 5 எடுத்த ஃபோட்டோஸோட கலர் அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா பாப்பப் ஆயிருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஸோ Nord 4ல வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nord 5 எடுத்த ஃப்ரண்ட் கேமரா ஃபுட்டேஜ் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கலர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. தென் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா எடுத்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் Nord 5ல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, தென் ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 4ல இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு RAM வேரியன்ட் தான் வந்து கிடைக்குது. 8+256 நமக்கு 8+256 வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பிரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு வந்து பேங்க் ஆஃபர் இருந்துச்சு. இப்போ Nord 5 வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பேங்க் ஆஃபர் பார்க்கவே முடியல. 2,000 வரைக்கும் தான் வந்து கிடைக்குது. இப்போதைக்கு 28,000 அந்த ப்ரைஸில் வந்துட்டு Nord 4 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதே Nord 5 வந்து பார்த்தீங்கன்னா 8+256 நமக்கு வந்து 32,000 வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர்லாம் போக 30,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. இதுலேயே நமக்கு வந்து 12+256 வந்துருக்கு, அது 35,000. பேங்க் ஆஃபர்லாம் போக 30,000 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ நம்ம ரெண்டு டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே Nord 4லேருந்து Nord 5க்கு வந்து இப்போ நிறைய அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டிஸ்பிளேயோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அலர்ட் ஸ்டைல் ரிமூவ் பண்ணி ப்ளஸ் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியுது. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. தென் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸில் வந்து கிடைக்குது. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Nord 4 எடுத்த ஃபோட்டோஸை விட Nord 5ல கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ப்ராசர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது Nord 4லேருந்து Nord 5க்கு வந்து இப்போ நிறைய அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு OnePlus Nord 4 வந்து 25,000 அந்த ப்ரைஸ்க்குள்ளே கிடச்சி உங்களுக்கு இந்த காம்ப்ரமைசஸ்லாம் ஓகே அப்படின்னா வந்து இப்போ Nord 5 வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு 5,000 அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. எனக்கு அமௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா 5,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா Nord 5 வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இதான் நமக்கு இந்த OnePlus Nord 4 vs Nord 5 கம்பேரிசன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் Nord 5ஓட ஃபுல் ரிவ்யூ வீடியோ, தென் சாஃப்ட்வேர் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்லா நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.